अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व अनिस्तग़फ़िरू रब्बकुम सुम्मा तूबू इलैहि युमत्तिउकुम मताअन हसना इला अजलिम मुसम्मा व युअति कुल्ला ज़ी फ़ज़लिन फ़ज़ला व इन तवल्लौ फ़इन्नी अख़ाफ़ु अलैकुम अज़ाब यौमिन कबीर। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு இறை நம்பிக்கையாளரின் முழுமையான ஈமான் கொண்ட ஒரு விசுவாசியின் நிலைகள் எவ்வாறு, அவங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அல்லாஹு தஆலா ஆக்குகின்றான் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வ அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி பாவங்களை விட்டும் அவனிடம் திரும்புங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் யுமத்தியுக்கும் மத்தாஅன் ஹஸனன் இலா அஜலிம் முசம்மா, அவன் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி தருவான். அது மட்டுமல்லாது வயுத்தி குல்லதி ஃபதுலின் ஃபதுலா, இன்னும் அருளுடைய ஒவ்வொருவருக்கும், யாருக்கு அல்லாஹு தஆலா அருளை வழங்கி இருக்கின்றானோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மறுமையில் தன் அருளை அல்லாஹு தஆலா அதிகமாகவே கொடுப்பான் என்பதை குறிப்பிட்டு காட்டி, வ இன் தவல்லௌ ஃபஇன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அஸீம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இன் தவல்லௌ, ஆனால் நீங்கள் ஈமான் கொள்வதை புறக்கணித்தால், ஃபஇன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் கபீர், மாபெரும் நாளில், மறுமை நாளில் வேதனை குறித்து நிச்சயமாக உங்களுக்காக நான் பயப்படுகிறேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான். எந்த மனிதன் பரிசுத்தமான முறையில் தௌபா செய்கிறானோ அவனை அல்லாஹ் குறிப்பிட்ட தவணை வரை சுகமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா சுவைக்க செய்வான் என்பதை நமக்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக விளக்கம் தருகின்றார்கள். இந்த வசனத்திற்கு தப்சீரே குர்துபியில் இப்படியும் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது. வகீல யுமத்தியுக்கும் யு அம்மிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லப்படுது. அல்லாஹ் உங்களுக்கு ஆயுளை அதிகப்படுத்துவான், அல்லாஹ் உங்களுக்கு ஆயுளை அதிகப்படுத்துவான். ஏனெனில் சுகமான வாழ்க்கையை கொடுப்பதின் அடிப்படையே ஆயுளை அதிகப்படுத்துவதுதான் என்று தப்சீரை குர்துபியில் கூறப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். ஒரு மனிதனுடைய ஆயுள் நீடிக்கப்படுகின்றது என்றால் அந்த மனிதனுடைய ஈமானுக்கு தக்கவாறு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அந்த மனிதனை சுகமான வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நீடித்த ஆயுளோடு சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அமைத்து கொடுக்கிறான். அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. வரலாற்றில் ஒரு செய்தி, நல்லோர்களுக்கும் மரணத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவர்கள் விரும்பியது போல் அமைத்து கொடுக்கின்றான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நல்லோர்களுக்கு மரணம் கூட தாம் விரும்பியது போல என்ன செய்கின்றது, அமைகின்றது என்பதற்கு ஒரு உதாரணமாக வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நசாஇ என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அதாவது மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்பப்பட்டாங்க.
போய் ரூஹை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டது, அனுப்பப்பட்டது. தம்மிடம் அவர்கள் வந்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, மலக்குல் மௌத்தின் முகத்தில் அறைந்து விட்டார்கள். உடனே மலக்குல் மௌத் என்ன செய்கிறாங்க, இறைவனிடம் சென்று மரணத்தை விரும்பாத ஒரு அடியாரிடம் என்னை அனுப்பி வைத்து விட்டாயே யா அல்லாஹ் என்று கூறினார்களாம். மரணத்தை விரும்பாத ஒரு அடியாரிடம் என்னை அனுப்பி வைத்து விட்டியே என்பதாக அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, மலக்குல் மௌத்து குறிப்பிட்டாங்களாம். அதற்கு வல்ல இறைவன் அல்லாஹு தாலா இவ்வாறு சொன்னானா, நீர் அவரிடம் திரும்பி சென்று அவரின் கையை ஒரு காளை மாட்டின் முதுகின் மீது வைக்க சொல்லுங்க. அதன் முதுகில் உள்ள முடிகளில் எந்த அளவிற்கு அவரின் கரம் மூடுகின்றதோ அதில் ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக ஒரு ஆண்டு இந்த உலகில் வாழ அவருக்கு அனுமதி உண்டு என்று சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறி என்ன செஞ்சா, அனுப்பி வைத்தான். அவ்வாறே மலக்குல் மௌத்தாகிய அந்த வானவரும் என்ன செஞ்சாங்க, திரும்பி சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த செய்தியை சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, வல்ல இறைவனாகிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில், இறைவா யா அல்லாஹ், அத்தனை காலம் வாழ்ந்து முடிந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வல்ல இறைவனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. அதற்கு இறைவன் மரணம்தான் என்று பதில் கூறினார். எப்போ வந்தாலும் அந்த மரணம் தான் உங்களுக்கு என்பதாக சொன்ன பொழுதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அப்படி என்றால் இப்போதே என் உயிரை எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை வச்சாங்க, ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. யா அல்லாஹ், நான் மரணித்த பின்பு பைத்துல் முகத்தஸ் என்னும் புனித பூமிக்கு நெருக்கமாக அதிலிருந்து கல்லெறியும் தூரத்தில் தம் அடக்கஸ்தலம் அமைந்திட செய்யுமாறு அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, அவர்கள் வேண்டினார்கள். அல்லாஹு தாலா அதையும் என்ன செஞ்சா, நிறைவேற்றினார். இதை எடுத்துரைத்த, இதை கூறிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் அங்கு அதாவது பைத்துல் முகத்தஸில் இருந்திருந்தால் சாலையோரம் செம்மணல் குன்றின் கீழே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மண்ணறை இருப்பதை உங்களுக்கு நான் காட்டி இருப்பேன் என்பதாக கூறினார்களாம். அங்கு நான் இருந்திருந்தா அங்கே என்ன செஞ்சிருப்பேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடக்கஸ்தலத்தை காண்பித்து இருப்பேன் அப்படிங்கிறத அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸு நஸஈ என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, பாவம் புரியாத இறை நம்பிக்கையாளர்களுக்கு மரணத்திலும் கூட சில சலுகைகளை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், வழங்கி இருக்கின்றான் என்பதை நாம் அறிய முடிகின்றது. அது மட்டுமல்லாது அந்த நல்லடியார்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களின் மண்ணறையை அமைத்து கொடுத்ததையும் அறிய முடிகின்றது. இதை கொண்டு நமக்கு என்ன ஒரு படிப்பினை என்றால், நாமும் வாழும் காலங்களில் நல்லோர்களாக வாழ, மண்ணறை வாழ்வு நல்லடியார்கள் விரும்பியது போல அமைய, மறுமை வாழ்வு வெற்றி பெற வல்ல இறைவனிடத்தில் நம் அனைவரும் நாம் என்ன செய்யணும், பிரார்த்திக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.